வீட்டில் இட்லி பொடி அரைச்சி ரொம்ப நாள் ஆகுது. பசங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது டிஃபனுக்கு வந்து சட்னி அரைச்சா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்றாங்க. காலையில் அறக்க பறக்க கிளம்புறதால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்தால் தான் சாப்பிட்டு போகிறாங்க. அதனால் இட்லி பொடி வந்து என்னோடய 2 பசங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். சரி அதை தான் இன்றைக்கி அரைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதுக்குன்னே கொஞ்சம் நிறைய கடையில் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 15 காஞ்ச மிளகாவும், இதை அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராமு, கருப்பு உளுந்து ஒரு 100 கிராமு, வெள்ளை உளுந்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா பொன் வறுவலாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு முதல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து நான் கடைசியாக வந்து கருப்பு எள்ளு போட்டு அந்த சூடுலேயே கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்குனாலே அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். நல்லா முறுமுறுன்னு ஆகிற டைமில் எனக்கு என்னமோ காஞ்ச மிளகா கொஞ்சம் கூட போட்ட மாதிரி இருந்தது. ஒரு 6 மிளகாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு பெருங்காயத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்ததுன்னா நம்மளுக்கு நல்லா க்ரீன் கலரில் வரும். இது வந்து ஒரு 10 டேஸ் தான் எங்கள் வீட்டுக்கு வரும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.